அனைவருக்கும் காலையிலே வேலூர் ரவி வணக்கத்துடன். இது நான் கோட்டை எழிலழகு. இன்று நான் உரையாட போவது தமிழ் இனத்தை பற்றி. தமிழ் இனம், தமிழின் தாய், தமிழின் சகோதரர்கள் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற சீமானவர்களும் சரி, தமிழ் என்ற பெயருக்கே 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக, பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த தமிழுக்கும் சரி, இப்பொழுது நான் கூறும் சில சுயநலவாதிகளை பற்றி தான். அதாவது, இலங்கையிலே தமிழ் இனப்பட மகள் சிங்கள வெறியர்களால் கொல்லப்பட்டார்கள். அப்பொழுது காரணம், துரியோதனன் கொல்லப்பட்டான். ஆனால் துரியோதனுடைய கூட்டாளிகள், அரக்கர்கள் இன்னும் இலங்கையிலே வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அங்கே இருக்க ராமர் கூட்டம், அங்கு தான் தமிழர்கள் என்ற வானர கூட்டங்களே என்று வைத்துக் கொள்ளுங்களேன். நாங்கள் அதை பற்றி பெருமையாக தான் தமிழர்கள் பேசிக்கொள்கிறோம். அவர்களை அழித்தார்கள், பெண்களை துன்புறுத்தினார்கள். இவையெல்லாம் பயன்படுத்தி தமிழக அரசியல் கொஞ்சம் குளிர் காயப்பட்டது. அதில் முக்கியமாக கருதப்படக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நண்பர், அதாவது தமிழை தூய்மையாக உச்சரிப்பவர், ஒருமையில் பேசாமல் அவர் பேசிய பேச்சையெல்லாம் இன்றைக்கு கேட்கக்கூடிய மக்களுக்கு காரணம், பிரபாகரனுடன் இவர் நெருக்கமாக இருந்ததாகவும், பிரபாகரன் தான் இவருக்கு குரு என்றும். ஐயா, தமிழ் இனத்துக்காக போராடியவர் மட்டுமல்ல, அவர் தன் இடம் மக்களுக்காக போராடியவர். சுபாஷ் சந்திர போல் தனி இராணுவத்தையே அமைத்தார். அப்படிப்பட்ட தலைவர்களை இன்றைக்கு வீரலட்சுமி விஜயலட்சுமிக்கு பதில் சொல்ல முடியாமல் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட இந்த தலைவர்களின் பேச்சு தொலைக்காட்சியிலே 20-30 ஊடகங்கள், அதாவது தொலைக்காட்சிகள் அங்கே மேடையிலே வைக்கும்போது எனக்கு வேதனையாக இருக்கிறது. ஒரு நாட்டை தலையெழுத்தை மாற்றக்கூடிய இந்த தொலைக்காட்சி பத்திரிகையாளர்கள் வந்து தயவு கூர்ந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை, பொய்யான தகவல்களை, பிரபாகரனோடு இவர் சித்தரிக்கப்பட்டு அந்த படம் வெளியாகி உதவிய இந்த பத்திரிகை நிறுவலை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். இது போன்று உண்மைக்கு புறம்பாக வார்த்தைகளை கூறி தமிழின மக்களை தன்வசப்படுத்த நினைத்து இப்பொழுதும் ஒருமையில் பேசிக்கொண்டிருக்கின்ற பல உயர் அதிகாரிகளை, அதாவது அருணையா அவர்களை மிகவும் கேவலமாக பேசி வருகிறார். IPS. இப்படிப்பட்டவர்களுக்கு தைரியம் எப்படி வந்தது? அவர் தனிப்பட்ட தைரியம் அல்ல, மக்கள், அறியாமை இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற தைரியத்தில் தான். ஆனால் அவர் உங்களுக்காகவோ அல்லது தமிழுக்காகவோ, தமிழை யாரும் காப்பாற்ற வேண்டியதில்லை. தமிழன் உள்ளவரை தமிழ் தான் இருக்கும். இதை காப்பாற்றுகிறேன் என்று வெளியே வரக்கூடியவர்கள் சுயநலவாதிகள் என்பதை நன்கு உணருங்கள். எனவே நம்மை காப்பாற்ற, நாம் வாழ்க்கையில் முன்னேற, நாம் படிக்க, நம் குடும்பத்தை காப்பாற்ற, நமது நாட்டை காப்பாற்ற வேண்டும். இதற்கு இப்படிப்பட்ட கயவர்கள், சுயநலவாதிகளை நிச்சயம் நம்பாதீர்கள். பொது கூட்டங்கள் நடக்கும் இடங்களுக்கு கூட்டமாக சென்று நெரிசலிலே உணவில்லாமல் சாவாதீர்கள். அரசியல் நமக்கு வேண்டாம். அமைதியான வாழ்க்கையை வாழுங்கள். நமக்கு அதுவே நம் குடும்பத்திற்கு செய்யும், இப்பிறவியில் செய்யும் பெரிய புண்ணியமாகும் என்பதை நான் இன்று காலை வேளையிலே உங்களிடம் இந்த நடைபயிற்சியின் போது தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே அரசியல் என்பது சுயநலம்தானே தவிர பொதுநலம் இல்லை என்பதுதான் எனது வாது. தலைவர்கள் இருந்தார்கள், அரசியலுக்காகவும் போராடினார்கள், மத்திய அரசை எதிர்த்து போராடினார்கள், இன்றும் போராடி கொண்டிருக்கிறார்கள், அது வேறு. ஆனால் புதிய கட்சி என்ற பெயராலும் பல இறந்த தலைவர்களை முன்னுதாரணமாக கொண்டும் இன்றைக்கு என்னென்னவோ வந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. அதே சமயம் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் இதில் ஊடுருவி இருக்கிறார்கள். அவர்களை கண்டறிந்து மதிப்புக்குரிய DGP அவர்களும் முதல்வர்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் மேல், அவர்கள் அரசியல் பிரவேசிப்பது தன்னை பாதுகாத்து கொள்ள, மக்களுக்கு பணியாற்ற இல்லை என்பதை நான் இங்கே கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே இந்த சமயத்தில் வெளிச்சம் இல்லை. நடைபயணத்தில் இங்கு போதுமான இதோ கோட்டையை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றேன். வெளிச்சம் இல்லை. எனவே நடைபாதையிலே நான் கவனத்தை செலுத்த வேண்டியதனால் என் பேச்சு திறன் மாறுபடுகிறது. நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.